தினத்தின் சிறப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைய தினம் தேசிய இளைஞர்கள் தினம். அதாவது சுவாமி விவேகானந்தர் ஜனவரி 12, 1863 கொல்கத்தா நகரத்தில் பிறந்தார். அந்த பிறந்த தினத்தை ஒட்டி நாம் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? எதற்காக அரசாங்கம் இப்படி அறிவித்தது பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் இளைஞர்கள் மீது மிக பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார். ஏன்னா இளைஞர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய அந்த எனர்ஜி, அதாவது அந்த ஆற்றல் மிக பெரிய அளவில் இருக்கும். அவர்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கும். அவர்கள் செயல் அதிகமாக புரிய முடியும். அவர்களால் மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். இதை அனைத்தையும் உணர்ந்தவர் விவேகானந்தர். அவர் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை வைத்தது மட்டும் இல்லாமல் அவர் செய்த பணிகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நின்று நிலைத்து பேசும்படியான பணிகளை செய்து 39 வயதில் அவர் காணமானார். அவர் வாழ்ந்த காலங்கள் மிக மிக குறைவு நண்பர்களே. ஆனால் அவர் செய்த வேலை மிக மிக அதிகம். அந்த வேலையை நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவது மட்டும் இல்லை, அவர் செய்த வேலையில் ஒரு சிறு பங்காவது நாம் எடுத்துக்கணும். அவர் நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கார். எப்படின்னா, தென்னிந்திய இளைஞர்கள் 100 பேரை கொடுங்கள், நான் இந்த இந்தியாவை மிகச்சிறந்த நாடாக மாற்றி காட்டுகிறேன், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன், இந்த உலகத்தையே மகிழ்ச்சிகரமான ஒரு இடமாக மாற்றி காட்டுகிறேன் சூழலை விட்டார். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் தென்னிந்தியாவின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் விவேகானந்தருக்கு இயல்பிலேயே உண்டு. கன்னியாகுமரி அந்த பாறையில் உட்கார்ந்த பிறகு அவருக்கு ஞானம் கிடைத்ததாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் பல நண்பர்கள் அவருக்கு இருக்காங்க. குறிப்பாக அலசிங்க ஐயங்கார், அதாவது சென்னையை சேர்ந்த அலசிங்க ஐயங்கார் தான் இந்த சிகாகோ மாநாடு, உலக சர்வதேச மத சபை மாநாடு நடக்குது. அந்த மாநாடுக்கு இந்தியாவிலிருந்து ஒருத்தர் அனுப்பணும் பொழுது நம்ம தென் தமிழகத்தை சேர்ந்த அலசிங்க ஐயங்கார் தான் அந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நீங்கள் போய் கலந்து பேசுங்க அப்படின்றாரு. அதுக்கு பல பேர்கிட்ட பொருள் திரட்டுறாங்க. ஹைதராபாத் நிசாம் அவர்கள் பொருள் திரட்டுறாங்க, மைசூர் மகாராஜா கிட்டேருந்து பொருள் திரட்டுறாங்க, மற்றும் பொதுமக்கள் கிட்டேருந்து பொருள் திரட்டுறாங்க. அப்படி திரட்டும் பொழுது முக்கியமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அலசிங்க ஐயங்கார். அவர் தான் விவேகானந்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க விவேகானந்தருக்காக அர்ப்பணித்தவர். அந்த அலசிங்க ஐயங்கார் தான் விவேகானந்தருக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அமைத்து கொடுத்தார். அவரின் உதவியோடு தான் விவேகானந்தர் இங்கிருந்து சிகாகோவிற்கு சென்றார். இப்போ நான் இந்த விஷயத்தை எதற்காக சொல்றேன்னா, நாம் அனைவருமே இப்படிப்பட்ட இந்த ஞானம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு எப்பொழுதுமே ஆர்வம் உண்டு. அப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்னா, அப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கும் பொழுது நாம் நம் சக்தியை உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சிறப்பாகத்தான் அமையும். நாம் அறம் சார்ந்த செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். இது மட்டும்தான் தெய்வீகத்தின் கொள்கை. சில பொன்மொழிகளை மட்டும் பார்ப்போம். முதல் பொன்மொழி, அரைஸ் அவேக், நாட் ஸ்டாப் அன்டில் த கோல் இஸ் ரீச்ட். எழுமின் விழுமின், இலக்கை அடையும் வரை நில்லாது செல்வின். இப்படிப்பட்ட இந்த வாசகத்தை நம்ம வீட்டு கதவுல எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு நாள் பார்க்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள ஏற்படும். எழுமின் விழுமின், இலக்கை அடையும் வரை நில்லாது செல்மின். உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருங்கள். நமக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னா, நமக்குன்னு ஒரு இலக்கு இல்லாத பொழுதுதான் நம்ம தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிறோம். நாம் ஒரு இலக்கை கொண்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இலக்கை தீர்மானியுங்கள், அந்த இலக்கை அடைவதற்கு அயராது உழையுங்கள். பார்க்க போகிற பொன்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, fill the brain with highest thoughts, highest ideas, place them day and night, and out of that the great work will come out. இந்த வார்த்தையை விவேகானந்தர் அருமையாக கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த சிந்தனையை செலுத்துங்க, ஹையஸ்ட் ஐடியாஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லையை நோக்கி செல்லுங்க. அப்படி செல்லும் பொழுது நீங்கள் இரவும் பகலும் ஒரு பெரிய விஷயத்தை சிந்திக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே சிறப்பாகத்தான் அமையும். போகிறது, யூ cannot believe in God until you believe in yourself. நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஓ மேல நம்பிக்கை வீன்றார். இவர் என்ன குறிப்பா சொல்ல வர்றாருன்னா, நாத்திகன் அப்படின்னா கடவுளை நம்பாதவன் நாத்திகன் நான் சொல்ல மாட்டேன்பா, தன்னைத்தானே நம்பாதவன் இருக்கான் பாத்தியா, தன்னம்பிக்கையே இல்லாதவன் அவன்தான் நாத்திகன் அப்படின்னு தெளிவா எழுதி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? அந்த உணர்வு மிக மிக முக்கியம் தோழர்களே. உணர்வு தான் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். எனிதிங் தட் மேக்ஸ் யூ வீக் intellectually, spiritually, reject it as a poison. ரொம்ப ஒரு எளிமையான அறிவுரை. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சமுதாயத்தில் நாம் வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நமக்கு சிதறல்கள் இல்லையா? இந்த கவனச்சிதறல் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அறிவுரை இது. அதாவது எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ, உன்னை ஒரு பலமே இல்லாதவனா காட்டுது ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா,
உன்னை வந்து அது ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும், ஆன்மீகம் சம்பந்தமாக இருந்தாலும், அல்லது இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த சம்பந்தமாக இருந்தாலும் நீ அதை விஷம் என கருதி ஒதுக்கிவே. வீக் அப்படின்ற வார்த்தை, வீக் அதாவது பலவீனம் என்ற வார்த்தையை விவேகானந்தருக்கு பிடிக்காது. எப்பொழுதுமே ஒரு உறுதியுள்ள மனிதராக இருங்கள் என்பதுதான் விவேகானந்தரின் நமக்கு கொடுத்த அறிவுரை. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு இன்னும் ஒரு அறிவுரையும் கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க வந்து கோவிலுக்கு போறீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆன்மீகம் சம்பந்தமான எதை உங்கள் மத நம்பிக்கை இருக்கிறதோ அதை நான் குறுக்கிடவில்லை. அந்த மத நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றுங்கள், தவறில்லை. அதே நேரத்தில் உங்கள் உடலையும் உறுதி செய்ய நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய கூடத்திற்கு செல்லுங்கள் விவேகானந்தர் சொல்றார். அவரவர் மத நம்பிக்கையை அவரவர் பின்பற்றுங்கள், தவறில்லை. உங்கள் கோவில்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், தவறில்லை. கூடவே ஒன்று செய்யுங்கன்றார். இளைஞர்களை பார்த்து இதை செய்யுங்கன்றார். என்னன்னா, எல்லாரும் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றார். விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய ஞானி, வேதாந்த தத்துவத்தில் மிகச்சிறந்தவர். அவர் சொல்ற அறிவுரை என்னன்னா, உங்கள் உடலை உறுதி செய்யுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் உடல் உறுதியானால்தான் உங்கள் மனம் வலிமை பெறும். உங்கள் மனம் வலிமை பெற்றால் நீங்கள் மகத்தான காரியங்களை செய்தே தீர்வீர்கள். மகத்தான காரியத்தை செய்தால் நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பயன் கிடைத்து விட்டது. அப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கான பயன் கிடைத்து விட்டதுன்னா அது வழியடைக்கும் கல். அடுத்த பிறவி என்பது வாராது. ஒருவேளை அடுத்த பிறவி நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, இந்த பிறவியில இந்த உயிர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறைந்தது. ரொம்ப சந்தோஷம் தான் இல்லையா? ஆக இப்படிப்பட்ட இந்த அருமையான போதனைகள், அருமையான சிந்தனைகள்லாம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரின் புத்தகத்தில் கிடைக்கும். விவேகானந்தரின் புத்தகங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷன் மயிலாப்பூர்லேயோ அல்லது மிகப்பெரிய செங்கல்பட்டு போன்ற பல இடங்களில் இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷன் தொடர்பான மடங்களோ அல்லது பள்ளிகளோ இருக்கு. அந்த பள்ளிகளுக்கோ அல்லது மடங்களுக்கோ சென்றீங்கன்னா அவருடைய புத்தகங்களை வாங்கலாம். வாங்கி படித்து உங்களுடைய சிந்தனையை சற்று ஆக்கப்பூர்வமாக செலுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக வலம் பெறும். இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்த உலகம் முழுக்கவே அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். போர்கள் குறையும். நிச்சயமாக நம் இல்லமும் நம்முடைய உலகமும் மகிழ்ச்சிகரமாக மாறும் என்பதில் ஐயமே இல்லை. மீண்டும் உங்களை இது போன்ற அருமையான கருத்துடன் சந்திக்கிறேன். இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.